அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் மிஸ்டர் பழனிசாமி சார் தோட்டத்தில் இருக்கிறோம். பழனிசாமி சார் தோட்டத்தில் வாழை போட்டு வாழை தோட்டத்துக்குள்ளே ஊடு பயிராக இருக்கிற சார். இந்த தட்டைப்பயிருக்கு டாக்டர் சாயல் விதை நேர்த்தி இங்கே நடவு பண்ணியிருக்கிறார். இதை நடவு பண்ணதுனால டாக்டர் சாயல் விதை நேர்த்தி பண்ணி நடவு பண்ணியிருக்கிறதுனால இந்த மண்ணில் மாற்றங்கள், இந்த செடியில் மாற்றங்கள், இந்த வேர் பகுதியில் மாற்றங்கள் மற்றும் மண்ணின் தன்மையில் மாற்றங்கள் என்னென்னு நம்ம மூத்த சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூத்த சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இவர் குண்டால் நேந்திரா போட்டிருக்காரு. குண்டால் நேந்திராவில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் ஊடு பயிராக போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழையில் தட்டைப்பயிர் போடுறது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயம் என்ன நினச்சிருக்காங்க, அது கடைசியில் தட்டைப்பயிர் பொறிச்சக்கப்புறம் இதை மடக்கி உழுது நம்ம வாழைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லா விவசாயிக்கு தெரியும். மற்றபடி இந்த தட்டைப்பயிர் மூலயமா இன்னொரு மேஜிக் வேரில் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபியம் அப்படிங்கிற இந்த வேர் முடிச்சுக்கள். இது வேர் முடிச்சுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கெட்டது செய்கிற வேர் முடிச்சுகள் இருக்குது, நல்லது செய்கிற வேர் முடிச்சுகள் இருக்குது. இந்த நல்லது செய்கிற வேர் முடிச்சுகள் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை இந்த ஷேப்பில் இருக்கும், நீங்கள் பார்க்கல வேரில் ரைசோபியம் நாடுல்ஸ். இந்த ரைசோபியம் நாடுல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய 78.8% நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி நம்ம மண்ணில் டெபாசிட் பண்ணுறது இதனுடைய முக்கிய வேலை. இந்த அமோனியா நம்ம மண்ணுக்கு சேரும்போது ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு பயிருக்கு யூரியா கொடுக்க வேண்டிய அளவு கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பயிர் முதல்ல இருந்து எந்த மெத்தடில் அவர் நடவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயல் விதை நேர்த்தி மூலயமா நம்ம இந்த தட்டைப்பயிரை விதை நேர்த்தி பண்ணி நடவு பண்ணியிருக்காரு. இந்த விதை நேர்த்தி பண்ணி நடவு பண்ணும்போது என்னென்னு பார்க்குறீங்கன்னா வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஸ்டார்டிங்கில் இது எந்த விதமான நோய் தாக்குதல் இல்லாமல் செடி ஆரோக்கியமாக வளர்க்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நோய் தாக்குதல் இல்லாத இடத்துல தான் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற இந்த வேர் முடிச்சு ஏற்படும். இந்த ரைசோபியம் நல்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேரில் அதிகப்படியாக உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வளிமண்டலத்தில் கிடைக்கக்கூடிய இலவசமான நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி நம்ம மண்ணில் டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது ஒரு பயிர் ஊடு பயிராக போடும்போது அது மக்கி உரமாகுது. ப்ளஸ் அது உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி ரைசோபியம் நாடுல்ஸ் மூலியமாக நமக்கு மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து, அதாவது அமோனியா சத்தை நம்ம மண்ணில் டெபாசிட் பண்ணும். ஆக ஒரு பயிரில் ஊடு பயிர் பண்ணும்போது அந்த பயிர் மக்கும்போது அந்த பயன்பாட்டுக்கு வரும், அந்த பயிர் உயிரோடு இருக்கும் போதுமே நமக்கு இந்த ரைசோபியம் நூடுல்ஸ் மூலயமா நமக்கு இந்த பயன்பாடு வருங்கிறது நம்ம டாக்டர் சாயல் விதை நேர்த்தி பண்ணும்போது 100% எல்லா விவசாயிக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். சார் மண்புழு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்கள் நல்லா வளருக்கு, நம்ம போதிக தன்மைன்னு சொல்கிறோமா, அந்த வேர்கள் நல்லா வளருக்கு இந்த உயிரியல் தன்மையான மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் நமக்கு காரணமாக இருக்குதுங்க. நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணி நம்ம விதை நேர்த்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மண்ணில் மண்புழுக்கள் உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 72 மணி நேரத்தில் சாயலை பொறுத்து ஒரு 72 மணி நேரத்தில் நம்ம மண்ணில் புதுசாக மண்புழு குட்டிகளை புதுசாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்ணோடைய தன்மை ரொம்ப சாப்பிடும், காப்பி பவுடராட்டம் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி காப்பி பவுடர் மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இந்த செடி இல்லை கையிலே எடுத்ததை எந்த விதமான இதுவும் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. பாருங்கள் எப்படி காப்பி பவுடர் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த காப்பி பவுடர் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல கோடி நுண்ணுயிர்கள், அதெல்லாம் மண்ணில் வாழக்கூடிய பல கோடி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும்போது நம்மளுக்கு மண் இவ்வளோ சாப்பிட்டா காப்பி பவுடர் மாதிரி இருக்கும். இதே கெட்டது செய்கிற நுண்ணுயிர்கள் நம்ம மண்ணில் இருந்துச்சுன்னா மண் இருக்கத்தன்மையே இருக்கும், இந்த மாதிரி பொலபொலப்பாக இருக்காது. அதனால் அனைத்து விவசாயிகள் இந்த உயிரியல் தன்மையை பேஸ் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம விவசாயிக்கு முழுமையான பயன்பாடு இயற்கை மூலியமாக கிடைக்கக்கூடிய முழுமையான பயன்பாடு நம்ம மண்ணுக்கும் மற்றும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. பக்கா